குரு பகவான் பலமா இருக்கிறதுனால கிடைக்கக்கூடிய தோஷம் தான் கேந்திராதிபத்திய தோஷம். இப்ப கேந்திராதிபத்திய தோஷம் அப்படின்னா ஒரு கேந்திர கிரகம் மறுகேந்திரமேறி பலமாக இருக்கிறது. அப்ப 2 கேந்திரம் இருக்கக்கூடிய கிரகம் அப்படின்னு சொன்னா மிதுன லக்கணத்திற்கு 7, 10ஆம் அதிபதி குரு பகவான். அதே போல கன்னி லக்கணத்திற்கு 4, 7ஆம் அதிபதி குரு பகவான். அப்ப மிதுன கன்னி லக்கணங்களுக்கு 2 கேந்திரத்துக்கு அதிபதியாக குரு வர்றார். மிதுன லக்கணத்திற்கு 7, 10 கூடிய குரு பகவான் 7ஆம் இடத்திலே பலம் பெற்று இருந்தால், எந்த அசுப கிரகங்களுடைய தொடர்பும் இல்லாமல் குரு அதிக பலமானவராக இருந்தால் அந்த ஆதிபத்தியமும் குருவினுடைய காரகங்களும் கெடும். அந்த ஆதிபத்தியமும் கெடும். 7ஆம் ஆதிபத்தியம் கலஸ்தரம். அப்ப கலஸ்தர தன்மையும் கெடக்கூடிய நிலை. அதே நேரத்தில் சுக்கிரனுடைய நிலையை பொறுத்து இது அதிகமாகவா குறைவாகவா அப்படின்றது இருக்கும். இருந்தாலும் 7ஆம் ஆதிபத்தியம் விசேஷம் இருக்காது. குருவினுடைய காரகங்களும் விசேஷமாக இருக்காது. குருவினுடைய உயிர்காரகங்கள்னு சொல்லக்கூடிய குழந்தை பற்றிய குறையும் ஏதாவது இருக்கும். அதே மிதுனலக்கத்திற்கு 7 கூடையவர் 10ஆம் இடத்துல இருக்கின்ற பொழுது, அப்ப 10ஆம் இடத்திலே அவர் பலம் பெற்று இருந்தால் அந்த காரகம் கெடுமா அப்படின்னா, குரு பகவான் குறிப்பா உயிர்காரகங்களை மட்டுமே கெடுப்பார். பொருள் காரகங்களை அவர் பலம் பெற்றிருந்தால் கொடுப்பார். அப்ப 10ஆம் அதிபதியத்திலே இப்ப மிதுனத்துக்கு 10ஆம் இடத்துல இருந்தால் 10ஆம் இடத்துல எந்த விதமான உயிர்காரகங்களும் இல்லாததால அவர் அந்த 10ஆம் இடத்தை நல்லபடியாக வச்சிருப்பார். 10ஆம் இடத்தை கெடுக்க மாட்டார். அடுத்து கன்னியா லக்கணத்துக்கு அவர் 4, 7க்கு அதிபதியாக வரார். அப்ப கன்னியா லக்கணத்திற்கு அவர் 4ஆம் இடத்துல இருந்தாலும் சரி, 7ஆம் இடத்துல இருந்தாலும் சரி, பலம் பெற்று இருந்தால், வேற அசுப கிரகங்களுடைய தொடர்பு இல்லாம இப்ப 4ஆம் இடத்துல இருக்கிறார் அப்படின்னா, தனுஷ்லயே இருக்கிறார் அப்படின்னா தாய்க்கு கெடுதலை செய்வார். அதே போல 7ஆம் இடத்துல இருக்கிறார், எந்த அசுப கிரகங்களுடைய தொடர்பு இல்லாம பலமாக குரு பகவான் இருக்கிறார் அப்படின்னா மனைவிக்கு ஒரு கெடுபலனை கண்டிப்பாக செய்வார். கேந்திராதிபத்திய தோஷம் அப்படின்றது குரு பகவானுக்கு உண்டு. அவர் மிதுன கன்னி லக்கணங்களுக்கு கேந்திர ஸ்தானத்திலே பலமாக இருந்தால் தோஷத்தை கொடுப்பார். அந்த தோஷ நிவர்த்திக்கு அந்த காரக கிரகங்களுடைய தன்மை